சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராகன் ஃப்ரூட் தான். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கலர்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கடைக்காரன் கொடுத்தான். இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட் நான் வெள்ளையாக சாப்பிட்ருக்கோம். இந்த கலரில் சாப்பிடல, சூப்பரான கலரில் இருந்தது. அவ்வளோ சூப்பராக ரெட்டிஷாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே பழம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அரியறதுக்கே அப்படியே நைஸாக வருது. தோல் கூட நான் அப்படியே உரிக்கும்போது அழகாக உறிஞ்சி வருது. அந்த ஒயிட் பழத்தை விட இந்த பழம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அது ஒயிட் பழம் அதிகமாக இனிப்பு இருக்காது, இதில் நல்ல இனிப்பு இருந்துச்சு. சரி, சாப்பிட்டது போக மீதி நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி நாங்கள் ஜூஸ் போட்டோம். சூப்பராக, அதுவும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு இது நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பழத்தை நான் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எப்படி உரித்த உடனே தோல் வந்துருச்சின்னு. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டை எல்லாமே நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சிம்பிளாக ரெண்டே இது தான் சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஐஸ் இதில் இருந்தால் கூட அந்த மோல்டில் வச்சு நீங்கள் கூட சாப்பிட்டா ஐஸ் மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே அப்படியே ஜெல்லி மிட்டாய் மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே தான் ஜூஸும் போட்டோம். பாருங்கள், பால் கூட தேவையான அளவு சேர்த்துங்க. ஏன்னா இது அதிகமான நீர் சத்து உள்ளது தான், அதனால் திட்டமாக பால் சேர்த்துங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், சூப்பரான கலரில் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்தது. கலரை பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் இந்த கருப்பு கருப்பாக விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதை நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த சப்ஜா விதையை ஊற வச்சு நம்ம போட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி கருக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இது இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதை நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வெயில் நேரத்துக்கு இது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. கலரை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நான். அவ்வளோ டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு இந்த மாதிரி ரெட்டிஷாக பழம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இனிப்பு நல்லாவே இருக்குது. அந்த ஒயிட்டை விட இந்த கலர் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தான் ஐஸ் வச்சு கொடுத்தாலே போதும், கூலிங்காக இருந்தால் எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா பழத்தை விட இந்த மாதிரி அடித்து கொடுத்தீங்கன்னா டக்குன்னு விரும்பி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டக்குன்னு 5 நிமிஷத்தில் நம்ம போட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சாப்பிட நிறுத்தவே தோணலை, சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்க தோணுது. நீங்கள் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.